அனைவருக்கும் வணக்கம். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். என்னோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்ல வாய்ப்பு கொடுத்த அன்பிற்கினியால் மேடத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான நன்றி. எனக்கு 2000 கல்யாணம் ஆனது. 17 வருஷமும் என்னோடய வாழ்க்கை இப்படி தான் இல்லை, அத்தனை கஷ்டத்தையும் நான் சந்திச்சிட்டேன். சோகமே சோகம். என்னோடய பழைய ஃபோட்டோக்கள் சர்ச்சில் வச்சுருக்காங்க. அதில் பார்த்தா அவ்வளோ பாவமாக நான் இருக்கிறேன். 2018 என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு சித்தா ஆயுர்வேதா மெடிசன்ஸ் டீல் பண்ண ஆரம்பித்தார். அப்பா கொஞ்சம் செல்வ செழிப்பாக கொஞ்சம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டேன். திருப்பி 2023 ஒரு பெரிய அடி. மெடிசன் வாங்கினவங்க யாருமே காசு கொடுக்காம ஏமாற்றிட்டாங்க. ப்ளஸ் நல்லா மெடிசன் வாங்கிட்டு இருந்தவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதோடு இல்லாமல் வச்சுட்டு இருந்த ஸ்டாக்கெல்லாம் வீணாக போய் எக்ஸ்பைரி ஆகி அப்படியா ரொம்ப நஷ்டம் ஆகும்போது அவங்களோட கேரக்டர்ஸ் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. பழையபடி சோகத்தை சுமந்துட்டு தெரிஞ்சேன். வேலை செய்கிற இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சிரிக்க வேண்டியது இருந்தது. அதையும் மீறி அப்பப்போ கண்ணு கலங்கிட்டே இருக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ ஏப்ரல் மாதம் மேடத்தோட பதிவு நான் பார்த்து தான் அவங்கள்ட்ட பேச ஆரம்பித்தேன். அவங்க வந்து பேசிக் கிளாஸ் அட்டன் பண்ண சொன்னாங்க. ஆனால் அதுக்கு எனக்கு ஏப்ரல் எண்டு லாஸ்ட் வீக் தான் ஜாயின் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். என்னோடய ப்ராப்ளம்ஸ்க்கு அப்போதைக்கு சில சொல்யூஷன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டாவது என் ஹஸ்பண்ட்க்கு வந்து பவுல்ட்ரி ஃபீட்ஸ் பிஸ்னஸ் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. அதுக்கான முயற்சியை ரொம்ப நாளாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது வந்து ப்ராடக்ட்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வாங்கிட்டு போவாங்க, விற்று காசு பண்ணிவிட்டு ரிசல்ட் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இப்படியா கொஞ்ச நாள் எங்களை ஏமாற்றிட்டே இருந்தாங்க. அந்த பிஸ்னஸ் வந்து அவருக்கு சக்ஸஸ் ஆனால் அவர் பழையபடி நல்லா ஆயிடுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு. அதை நான் மேடத்திட்ட சொல்லியிருந்தேன். 2 டன் எனக்கு அந்த பிஸ்னஸ் வேணும்னு சொல்லி அவங்க அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை விசுவல் பண்ணி அது கிடச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அந்த ஹாப்பினஸ்ஸை ஸ்ப்ரெட் பண்ண சொல்லி அதை நான் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தேன். ஏப்ரல் மாதம் ரெடி பண்ணி வச்ச 300 கிலோ ப்ரொடக்ஷன் பண்ண மெட்டீரியல் வந்து போகவே இல்லை ஆகஸ்ட் எண்டு வரைக்கும். ஆகஸ்ட் எண்டில் அந்த 300 கிலோவும் ஒரே நாளில் சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சுகுணா பவுல்ட்ரி ஃபீட்னு ஒரு பெரிய கம்பெனி, அங்கே ஆர்டர் கிடச்சா ரொம்ப நல்லாயிருக்கும், ரெகுலராக பிஸ்னஸ் இருக்கும்னு நாங்கள் அதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டோம். பிப்ரவரியிலேருந்து அதுக்கான முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம். ஆனால் செப்டம்பர் 1 அவங்க சாம்பிளுக்கு ஒரு 10 கிலோ தான் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் அந்த வீக்கில் 5 திருப்பி 100 கிலோ வாங்கியிருக்காங்க. இது ரொம்ப அதிசயமாக இருந்தது எனக்கு. நான் என்னோடய பயிற்சியில் நான் 90% கரெக்டாக பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு இடையில என் ஹஸ்பண்ட் என்னோடய பேரில் கொஞ்சம் இடமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக இந்த சூழ்நிலையிலேருந்து நான் வெளியில் வந்துடுவேங்கிற கான்ஃபிடென்ட் லெவல் எனக்கு நிறைய இருக்குது. எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மேடத்துக்கும் பிரபஞ்சத்திற்கும் கோடானு கோட நன்றி.